அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ படம் அப்படிங்கிற விஷுவல் கம்யூனிகேஷன் விஷுவலா இருக்கிறது தானே தவிர, ஒரு கதையா, ஒரு கான்வர்சேஷனா இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது. இருக்கலாம் தப்பில்ல. அது வந்துட்டு அதிகமா போக்கூடாது. வெறும் வந்துட்டு கான்வர்சேஷனா போம்போது, அத எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? அதுல ஏகே வந்துட்டு டிஃபரெண்ட்டா பாட்டு பாடுனது, மொட்டை மொட்டை பேங்க் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இல்லன்னு சொல்லல. ஏகே ஆப்வியஸா ஓகேங்க. ஏகே இஸ் ஓகே. இஸ் ஆஃப் கோர்ஸ். ஆனா இந்த சைடு வந்துட்டு ஏஆர் சரியில்ல. அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணும். பில்டப்னு அதிக பில்டப்பா வரும்போது, அது வந்துட்டு அந்த பில்டப்புக்கான பயங்கரமான ஒரு ரீசன் குடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனே நான் உடைக்க விரும்பல. பட் அதெல்லாம் அனிமேஷனா இருக்கு. புரிஞ்சுச்சா? அதெல்லாம் அனிமேஷனா அதெல்லாம் நம்ப முடியாம இருக்கு அப்படின்லாம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் படம் தான் நல்லா இருக்குது. அது ஏகே கூட பார்க்கும்போது ஓகே அப்படின்னு இருக்குது. ஆனா அது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது? அனிமேஷனா பார்க்கும்போது செட்டே சிங்க்கே ஆகல. அவரு என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப மைல்டா அந்த மாரி ரொம்ப மைல்டான பேக் ஸ்டோரி. ஸோ அதனால வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து அவர் வந்துட்டு பெரிய கேங்ஸ்டர்ன்னு சொல்லும்போது, அது நமக்கு அவ்வளோக்கா வந்துட்டு இன்னும் எடுத்துக்க முடியல. ஆனா ஒரு ப்ரீவியஸ் படங்கள்ல கேங்ஸ்டர் பண்ணி அவரோட லுக் இருக்குங்காட்டி, அது தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் உண்மையாலுமே. ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ்லாம் அதுல ஒண்ணுமே பெருசா பண்ணல. ஆ, ஆ. த அக்லி. அக்லி என்ன அப்படின்னு கேட்டா, ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ. ஐயோயோயோயோயோயோ! அவரு வந்துட்டு ரொம்ப தெகட்டுன மாரி இருந்துச்சு. நான் வந்து கேஜிஎஃப் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருவேன். கேஜிஎஃப் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது சொன்னா திட்ட வருவாங்க. ஆனா எனக்கு பெர்சனலா அது பெருசா பிடிக்காது. மேக்கிங், ஆக்டிங், மியூசிக் அதெல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரி. நான் ஸ்டோரி சொல்றேன். கசகசன்னு பேசிட்டே இருப்பாங்க, கத்திட்டே இருப்பாங்க. ரொம்ப பில்டப்பா இருக்க மாரி இருக்கும். ஆனா இது ஏகேன்னு வரும்போது எனக்கு அது புடிச்சிருக்கு.